வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். பொதுவா இப்ப இருக்க காலகட்டத்துல சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்ன டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்றது தான். இந்த டென்ஷன் அப்படின்றது வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம எல்லாருமே டென்ஷன் ஆகிடும். இதுக்கு மெயின் காரணம் நமக்கு சகிப்புத்தன்மை இல்லாததுதான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில இப்போ ஒன்னாயிடுச்சு. இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன, இதை நம்ம எப்படி வந்து இதை ஃபேஸ் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம 3 வகையா பிரிச்சுக்கலாம். இதுல முதல் வகை அப்படின்னு பார்க்கறது மைண்ட் ரிலேட்டட், அதாவது மனம் சார்ந்த மன அழுத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பிசிக்கல் ரிலேட்டட், அதாவது நம்ம உடல் சார்ந்த மன அழுத்தம். மூணாவது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட், நம்ம வாழும் இயல்பு இருக்கு இல்லையா, அந்த வாழ்வியல் சார்ந்த மன அழுத்தம். அதிகரித்த கவலை, மனக்குழப்பம், சீக்கிரமே எரிச்சல் ஆகுது, அப்புறம் ரிலாக்ஸான என்னோட மைண்டை வச்சுக்கவே முடியல, அது ரொம்ப தனிமையா இருக்கேன் அப்படின்ற இந்த எல்லாமே வந்து மனக்குழப்பத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து உடல் சார்ந்த தலைவலி, அப்புறம் நெஞ்சு வலி, அதாவது படபடப்பு இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ளஸ் வந்து டயரியா, லூஸ் மோஷன் போகிறது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல், நாசியா ஒரு ஓமட்டிட்டு வர்றது, அதுக்கப்புறம் தலை சுற்றுது, இந்த மாதிரி அடிக்கடி ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஃபிசிக்கல் ரிலேட்டடில் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். இதுதான் மெயின். எப்படின்னா பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப தூக்கம் வருது, எப்போதான் தூங்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்வாங்க. இல்லாட்டி எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்றதே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, இதுவும் இருக்கும். அப்புறம் சொசைட்டிலேருந்து விலகியே இருப்பாங்க. அதாவது நம்ம எல்லா ஒரு ஃபங்க்ஷன் போகணும், எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடுன்றது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்புறம் பொறுப்பை தட்டி கழிக்கிறது, வேலையை தள்ளி போடுறது, இதெல்லாம் இதில் வரும். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னா என்னன்னா, மெதுவாக ஆழமாக மூச்சு விடுறது. இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் ரேட், படபடப்பாக இருக்கிற அந்த ஹார்ட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகிறதால நமக்கு ஸ்ட்ரெஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரெகுலர் எக்ஸசைசஸ், ஜாகிங், வாக்கிங், ரன்னிங், இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து அப்படியே ஆக்சுவலாக மைண்டே மூடே சேஞ்ச் ஆகிட்டு ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ்ல இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்மோன் சொல்லக்கூடிய கார்டிசால், எபினெஃப்ரின், நார்எபினெஃப்ரின், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அதோட லெவல் வந்து குறைக்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். யோகாசனங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சூரிய நமஸ்காரம், சஷாங்காசனம், அப்புறம் விபரீத கர்ணி, சவாசனம், மூச்சு பயிற்சி சொல்லக்கூடிய பிராணாயாமம் நல்ல ரிசல்ட் தரும். ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, யோகா மெடிடேஷன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலில் 32லேருந்து 40%, பஞ்சகர்மா பண்ணும்போது 23லேருந்து 28%, அஸ்வகந்தா பிரம்மி அப்படின்ற மூலிகைகள் எடுக்கும் பொழுது 15லேருந்து 20%, அப்புறம் டயட் லைஃப் ஸ்டைல் வந்து 5லேருந்து 15% குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம பயன்படுத்தி நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கண்டிப்பாக குறைச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கலாம்.